ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் பாவக்காய் கறி எப்படி வைக்கிறேன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாவக்காய் கறிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 4, உள்ளி 5 பல், 2 சின்ன வெங்காயம், பாவக்காய் 2 இல்லாட்டிக்கு 300 கிராம், வினிகர் 2 டீஸ்பூன், பாட் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணணும். பிறகு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4 சின்னது, வெங்காயம் 2 ஸ்மால் ஒன் கட் பண்ணினது, இப்போ நறுக்கின உள்ளியை ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் பொரிய விடுவோம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். பாவக்காயை ஓப்பனில் வச்சே குக் பண்ணணும். அப்போ பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஓப்பனில் வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் கறி பவுடர், ஸ்ரீலங்கன் கறி பவுடர் ஆட் பண்ணுங்கள். மற்றது அதோடு சேர்த்து சால்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ண விடுங்க. மூடி அவிய விட்டால் கொஞ்சம் நேரம் நல்லது. அப்போ தான் அந்த ஸ்பைசி ஸ்மெல் கொஞ்சம் குறையும். பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து வாட்டரையும் ஆட் பண்ணுங்கள். 1.5 கப் வாட்டர் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் அவிய விடுங்க. இப்போ எல்லாம் அது நல்லா வெந்து வர்ற டைமில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். இது ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் அதில் இருக்கிற கச்சல் கைக்கிற தன்மையை குறைக்கிறதுக்கு. அது கொஞ்சம் வத்தி வந்ததுன்னா இப்படி இருக்கும் கறி. இந்த டைமில் வெளியில் எடுக்க சரி. அங்கிட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching. Please like, share, comment and subscribe.